வணக்கம். இன்றைக்கி பூரிக்கு செம்ம காம்பினேஷனான உருளைக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி காய விடணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் பெரிய சீரகம் சேர்த்துக்கிறேன். பெரிய சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடணும். பொரியாமல் போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர்லாம் வராது. அதனால் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை நல்லா க்ரீனிஷாக அந்த இது மாறினதுக்கப்புறம் வெங்காயம், அது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு இதாக இருக்கும். ரொம்ப ப்ரௌனிஷாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பச்சையாகவும் இருக்காமல் ஒரு கண்ணாடி பதம் அந்த ஸ்டேஜ் வரப்போ இது பண்ணிங்கன்னா தான் அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். சும்மா அப்படியே போட்டதுக்கப்புறம் அதை போட்டோம் அடுத்தது நெக்ஸ்ட் சேர்த்தோம் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இது நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பட்டாணி, நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் கிளறி விட்டுறணும். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா பவுடர் செய்ய போகிறோம். அது என்னென்னா பொட்டுக்கடலை இருக்குல்ல, அதோட பெரிய சீரகத்தையும் சின்ன சீரகத்தையும் அடித்து பவுடராக்கி அதோட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி நான் 2 கப் எடுத்துக்கிறேன். அதை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பூரிக்கு செம்ம காம்பினேஷன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.